ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு குடும்பங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டியது எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். கவனிச்சுக்கங்க, வெறும் அன்புள்ள, எதில் பரிசுத்தம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றமில்லாமல் இருப்பதற்கு. இதில் மட்டும் நாம் ரொம்ப கவனமாய் கவனிச்சுக்கிங்க. இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாரை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு? உங்களுக்கு தெரியுமா? கலர் கண்டுபிடிக்கிற அனுபவம் எல்லாம் ஒரு 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 50 கலர்ஸை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கலர் கொடுப்பாங்க. இந்த 50 கலரில் உன் கையில் இருக்கிற கலரை என்ன பண்ணுங்க? மேட்ச் பண்ணுங்க. பெண்களுக்கு கைவந்த கலர் மேட்சிங் சென்டர் போகிறவங்களுக்கு. அப்பா என் மனைவியை கூட போவேன். ஐயோ, ஒரு ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக மேட்சிங் தாங்க. கண்கொள்ளா அழகு. ஒரு பச்சை கலருக்கு எத்தனை பச்சை, ஒரு ப்ரௌனுக்கு எத்தனை ப்ரௌனு, அதாவது பெண்கள்கிட்ட தான் கலர்ஸை கற்றுக்கணும். அவ்வளவு கலர்ஸ் போங்களா. அப்போ ஒயிட்டுக்கு எத்தனை ஒயிட்டு, ஒரு பிங்க்குக்கு எவ்வளோ பிங்க்கு. அடாடாடாடாடாடா மேட்சிங். அதுபோல் கையில் நம்ம ஒரு கலரை வச்சுருப்போம். அந்த கலரை மேட்ச் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு இருக்கும். ஆண்களுக்கு தெரியும். ஆசை புருஷன்மார் மனைவியோடு போய் அங்கே போகும்போது தான் தெரியும் புருஷன்மார்களுக்கு இவ்வளோ மேட்ச் வச்சுருக்காங்களா பெண்கள்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த வேத வசனத்தை மேட்ச் பண்ணி பாருங்களேன். நமக்கு எங்கே இருக்குது பாருங்களேன். திரும்ப ஒரு முறை இங்கிலீஷில் படிப்பாங்க, நீங்கள் தமிழில் வாட்ச் பண்ணிங்க. According as he had chosen us in him. As a chosen. அதுதான் very very இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. As a chosen. Us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. Hallelujah. அற்புதமான வார்த்தைகள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். தமிழில் இன்னொரு முறை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. இங்க பாருங்களேன், இது ரெண்டும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சு இந்த பூமிக்கு அனுப்பிச்சாராம். இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அங்கதான் பதில் இருக்க. அன்புல எப்படி இருக்கணும்? அதுல எந்த குற்றம் குறைய வந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மேட்ச் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள 2 கேட்டகரி அங்கே இருக்கு. ஒன்று என்னது? வெறும் பரிசுத்தம் இல்லைங்க, அன்பில் பரிசுத்தம். அவர்கிட்ட குறைவே இருக்கக்கூடாது. ஏழை, பரதேசி, திக்கற்றவன், குருடன், பிச்சைக்காரன், அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? அழகான அன்பு. யூதர்கள் விரட்டுகிறவர்கள், துரத்துகிறவர்கள், அவர்களிடத்திலும் சிலுவையிலே போய் பிதாவே இவர்களை மன்னி என்று சொன்னாரே, அதுதான் அன்பில பரிசுத்தம். உலகத்தில் யாராகிலும் தான் சாவும் பொழுது தன்னை சாகடிக்கிறவர்களுக்காக மன்னிப்பு கேட்ட சரித்திரம் உண்டா இந்த உலகத்தில்? அதுக்கு பேர் தான் அன்பிலே பரிசுத்தம். 2வது ஒரு வார்த்தை இருக்கு, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றமில்லாதவர்கள். அவரிடத்தில் நீங்க சொல்ல முடியுமா அவரை குற்றம் என்று சொல்லி? இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலைகள் பேசுறாங்க. என்னன்னா, அது எப்படி ஆம்பளை தோணை இல்லாமல் பொம்பளை குழந்தை பிறக்கும்? அதுதான்டா நீ யோசிக்கணுன்றதுக்காக தான். உன் குருவி மூளைக்கெல்லாம் இது எட்டாது. அதுதான் அவர் அதிசயமானவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. இஸ் எ வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல்லை உடைச்சிப்பாரு, ஒன்று அது கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது? அதிசயம். உன்னால் பார்க்க முடியாது, உன்னால் பேசதான் முடியும். கடவுளை நீ ஆராய்ச்சி பண்ற மூளை உனக்கு ஏது? அவர் படைத்ததையே இன்னும் உன்னால ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. நீ படைத்தவரை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு உனக்கு ஏது ஞானம்? இந்த 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 திக்கற்றவனுக்கு, இந்த அறிவு இல்லாதவனுக்கு அவரை காணுவதற்கு அருள் புரிந்திருக்கிறார். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அதனால தான் ரமேஷ் நான் டைலாக் அடிக்கடிக்கு சொல்லுவேன். தேடாமலேயே கடவுள் இல்லைன்னு சொல்றிய, நீ தேடி பாரு. அவன் தேடவே இல்லை. தேடாமலே என்ன சொல்றான்?
ஏதோ ஒரு விரக்தியில் அவன் சொல்றான், தேடிப்பார். அன்பு நண்பர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு மேட்ச் அனுப்புகிறார். ஒரே ஒரு அன்பிலே பரிசுத்தமும் குற்றமற்றவர் இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பி அவரோடு கூட உலகத்தில் மேட்ச் பண்ணுறதுக்கு என்னை தெரிந்து கொண்டாராம். அதுதான் அந்த ஒரு வசனம். ஹலோ, யாரோடு மேட்ச் பண்ணுறாரா? அது கூட எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரா? இவன் என் ஆளுக்கு மேட்ச் ஆவான். யார் ஆளுக்கு? அந்த பிங்க் கலருக்கு மேட்ச் ஆவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறம் என்ன நிறம்? பிங்க்கு. பிங்க்குக்கு மிக்சிங் கலர் தெரியுமா? பிங்க் நிறத்துக்கு ஒரு பிங்க் கலர். பிங்க் கலர்னா தமிழில் இளம் சிவப்பு, அதாவது ரோஸ் என்று சொல்லல. அந்த இளம் சிவப்பு நிறத்துக்கு டைரக்ட் இளஞ்சிவப்பு கிடையாது. அந்த இளஞ்சிவப்புக்கு 2 கலர் மிக்ஸ் ஆகும். சொல்லுங்க பார்ப்போம். ரத்தமும் தூய்மையும் வெண்மையும் மிக்ஸ் ஆகும்போது என்ன நிறம் வருது? அதனால தான் அவன் சாரோனின் ரோச்சா. ஹல்லேலூயா. அந்த பிங்க் கலருக்கு இங்க பாருங்களேன், நம்மை தெரிந்து கொண்டார். மகனே மகளே, ஆதி பகவானுக்கு ஆதி முதற்கொண்டே நம்மை தெரிந்து கொண்டாராம் இந்த ஆதிகேசவனை. என்ன சத்தமே இல்லை? என்ன தூய தமிழில் பேசுகிறாலும் இப்படி இன்னும் யோசிக்கிறீங்க? எல்லாம் கிரிக்கில் ஈப்ரூவில் பேசணும் சூப்பர் பாஸ்டர்ன்னுவீங்க. என்ன தம்பி, அகர முகர எழுத்தெல்லாம் அதனால் இந்த ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கவே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு எனக்கு. திரும்ப ஒரு முறை தமிழில் படித்து பாருங்க. நிறைய ஸ்பேசஸ் நிறைய இருக்குது. வாங்க, அப்படியே இடிச்சுக்கிட்டு அங்கே போயிடுவீங்க போகிறீங்க, ஜென்செட்டுக்கிட்ட போயிடுவீங்க போல இருக்குது. வாங்க, முன்னாடி வாங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கிங்க. படிக்கலாம் தமிழில் ஒரு முறை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இந்த அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா, இது புரிந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இறைவனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரோடு கூட நம்ம இணைப்பதற்கு கடவுள் எப்படி இருக்கிறாராம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு. கிறிஸ்துவுக்குள், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. கிறிஸ்துவுக்குள், அதுதான் மேட்ச். கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து. அப்போ நம்ம மேட்ச் பார்க்கறது யாரோடு தான்? கிறிஸ்துவுக்குள். forsake in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள், அவருக்குள்ளதா. வேற மேட்ச் ஏது? ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு கடவுள் குரங்கானா நான் குரங்கு மாதிரி தான் இருக்கணும். எனக்கு அணில் கடவுள்னு சொன்னால் அணில் மாதிரி தான் இருக்கணும். என் கடவுள் கல்லுன்னா நானும் கல் மாதிரி தான் இருக்கணும். என் கடவுள் உயிரோடு கூட இருக்கிறாரியா, அவர் பேசுகிறாரு, அதனால தான் நானும் பேசுகிறேன். அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், அதனால தான் நான் ஆக்டிவாக இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? என் கடவுள் என்னை போலவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து போனவரும் அல்ல, அவர் கல்லானவரும் அல்ல, அவர் மரமும் அல்ல. அவர் என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? இந்த ஒரு வசனத்திற்காக எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? ஆகவே 5வது வசனம் இப்படி சொல்லுது, பிரியமானவருக்குள். என்னக்குள்? பிரியமானவருக்குள். அப்போ பிதாவுக்கு இயேசு எப்படி இருந்தாரா, நாம் எப்படி இருக்கணும்? அதை சொல்லிக் கொடுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவருக்குள் நாம் தாம் தமக்கு தந்தரின தமது கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு, அதுக்கு மேல எனக்கு வரமாட்டேன், சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். அது என்னது? புத்திரர்னா பரவாயில்ல, சுவிகார புத்திரர்னா அடாப்ட். நம்மை அவர் தத்தெடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளையை பெற்றுட்டா செத்து போயிடுச்சுடா சாமி, அதுக்கு பதில் நீ வரையாடா? கேட்குறவர் யார் தெரியுமா? மகாராஜா. அவர் பிள்ளை செத்து போச்சான், அந்த பிள்ளைக்கு பதிலாக நீ வரையான்னு கேட்குறாரு. நானும் எப்படி இருக்கிறேன்? சேரு, அழுக்கு,
என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என் முகரூபம் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் நடை சரியில்லை, எனக்கு வீடு இல்லை, என்னை வாசல் இல்லை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு புறம்போக்கு. இவனிடத்தில் வந்து என்கிட்ட பேரம் பேசுகிறாரு, என் பிள்ளை செத்து போச்சு, நீ வரையா? உங்களுக்கு தெரியுமா, பிரிட்டிஷ், ஜெர்மனி, அமெரிக்கன்ஸ் எல்லாம் நமக்கு சென்னைக்கு வந்து ஆர்ஃபனேஜுக்கு வந்து பிள்ளைகளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க. 10 வருஷம் கழிச்சு அது திரும்ப சென்னைக்கு வரும். தமிழே தெரியாது அது குழந்தைக்கு. ஆனால் முடி கருப்பாக தான் இருக்கும், தோல் நிறம் கருப்பு தான். ஆனால் அவனோட ஸ்பீச் பார்க்கணுமே, அவன் ஸ்லாங் பார்க்கணுமே, அப்படி அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கும் இங்கிலீஷு. தகுதியே இல்லாத அந்த பேரண்ட்ஸுக்கு இப்போ இந்த பிள்ளை அது சொல்லும், என் அப்பா அம்மா, என் அம்மா பேர் முனியம்மா, எங்கள் அப்பா பேர் முனியாண்டி. ஆனால் இப்போ அது வாயில் என்ன இருக்கு? அவன் அங்கே இன்ஜினியராக இருக்கிறான் அமெரிக்காவில், பர் மந்த் 5 lakhs சேலரி. முனியாண்டிக்கு முனியம்மாவுக்கு எப்படி இருக்கும் இப்போ? அதுதான்யா அவன் நம்மை அவரோடு கூட மேட்ச் பண்ணுவதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்து உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்த நல்ல தெய்வம் உண்டா? இந்த அறிவு வரும்பொழுது நான் சிரிக்க மாட்டேன், ஓ என்று கதறுவேன். எந்த தகுதியும் இல்லாத என்னை தெரிந்தெடுத்திட புத்திரனாகும்படி இல்லை, சுவிகார புத்திரராகும்படி, என்னை உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி என்னை தெத்தெடுத்து கொண்டீரே. யாருக்கு பதிலாக தெரியுமா? ஆபிரகாமுக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக, யாக்கோப்புக்கு பதிலாக, மோசேக்கு பதிலாக, யோசுவாவுக்கு பதிலாக, சிம்சோனுக்கு பதிலாக, கிதியோனுக்கு பதிலாக, ஓ யோவான் ஸ்நானகனுக்கு பதிலாக, எலியாவுக்கு எலிசாவுக்கு பதிலாக, ஓ ஏசையா, எரேமியா, தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு பதிலாக இந்த உலகத்தில் என்னையும் நம்பி அவர் பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். எத்தனை முறை நீங்கள்லாம் கை தட்ட முடியும்? என்னம்மா கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கிற கருத்தாயே, அவ்வளோதானா? இவ்வளோதான் உன்னால் தட்ட முடியுமா? என் உள்ளம் முருகுகிறது, என் உள்ளம் அழுகிறது. உங்களை கைத்தட்டி சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணுறேன். தகுதியே இல்லாத என்னை கடவுள் தகுதிப்படுத்தும்படி அவர் என்னை உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்தார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓன் பர்ஃபெக்ட் மோமெண்ட்ஸ், அதாவது சரியான தருணங்களை சொந்தமாக்கி கொள்ளணும். இப்போ உங்களுக்கு நான் இப்போ நேரடியாகவே நான் சொல்கிறேன், இந்த தருணம் அவருக்கு பிள்ளையாகும்படி என்னை தெரிந்தெடுத்த இந்த தருணத்தை நான் சொந்தமாக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹலோ, செத்து போனவனுக்கு உயிர் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. யாருக்கு? யூதனுக்கு, இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்துகிட்டே இருக்குது. அவன் வந்து கேட்க போகிறான், என்ன விபச்சாரத்தோடு சுற்றிட்டு வந்தவனுக்கு என்ன ராஜபோகம்? அவன் கேட்க போகிறான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு அப்பா பார்த்துட்டு இருக்கிறார். சபையே, நீ இப்பொழுது சொந்தமாக்கிக்கொள், உரிமையை சொந்தமாக்கிக்கொள், கிருபை வரங்களை சொந்தமாக்கிக்கொள், உனக்கு கொடுத்த வேதவசனங்களை சொந்தமாக்கிக்கொள், உனக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வாழ்க்கையை சொந்தமாக்கிக்கொள், அசட்டை செய்யாதே. இது கடைசி காலம். அப்போ என்ன சொல்ல வருதுன்றது நேரடியாகவே இப்போ சொல்ல வந்துட்டேன். சரியான தருணங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வசனம் படிச்சேன்ல, இதுக்கு தான் ஒத்த வாக்கியத்தை கொடுத்துருக்குறோம். தம்பி, என்னென்ன வசனமா கொஞ்சம் படிச்சிருங்க பாப்பா. அதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, அப்பா பிதாவே என்ன கூப்பிட பண்ணுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே அச்சாரமிட்டு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சாட்சி யார் வச்சுட்டாரு? ஏன்னா அவன் கேட்க மாட்டான், அவன் பெரிய ஆளு. யாரு? அண்ணங்காரன். அவன் ஒத்துக்க மாட்டான். அது பக்கத்தில் சீல் அடிச்சு பரிசுத்த ஆவியானவர் சீல் பாத்தியா, சீல் இருக்கு. அல்லேலூயா. அவன் ஓரியே போயிடுவான், அவன் தோத்துறான். அல்லேலூயா. அவனை விரட்டணுன்னு ஒரு சீல் வச்சிருக்காரு. எது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே உலகத்தை விட மாட்டார், அசுத்தங்களை விட மாட்டார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதனால தான் நான் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிங்க, விரும்புங்க, அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை ஹோலி ஸ்பிரிட் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே போதுங்க, இந்த உலகத்தில் நீங்கள் ஆட்சியாளராக மாறிடலாம். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நம் பிள்ளைகளானால்
தேவனுடைய கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுடனே கூட பாருங்களா. அப்போ நம்ம எதுக்காகவே தெரிஞ்சு வச்சிருக்காரா? சுதந்திரராகும்படி. சரி, கதை எப்படி இருக்கு? கலாத்தியர் 4:6. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இங்க பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது பாரு. அந்த மேட்ச் பண்றதுக்காக என்ன ஆவியை ஊத்தி இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவி? ஹல்லேலூயா. என் அப்பா அம்மா வயிற்றிலிருந்து எனக்கு இரத்தத்தின் வழியாக எங்கள் அப்பா சுபாவம், எங்கள் அம்மாவினுடைய தொழில், எங்கள் அம்மாவின் குணம், எங்கள் அப்பா அம்மா சாப்பிடுகிற சாப்பாட்டினுடைய உணவு, காரமானால் காரம், இனிப்பானால் இனிப்பு, பிரியாணினால் பிரியாணி, அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நேச்சுரலாக உள்ள கிடக்கு, பிளட்டில் கிடக்கு எல்லாமே. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இப்பொழுதோ நான் கிறிஸ்துவை அறிந்த பிறகு எனக்குள்ளே அதை ரெண்டும் ரிமூவ் பண்ணுவதற்கு, அதை மூவ் பண்ணுவதற்கு குமாரனுடைய ஆவி எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கை தட்ட முடியும்? நான் தட்ட சொன்னு தட்டக்கூடாது, புரிஞ்சவங்க மட்டும்தான் தட்டணும். எனக்குள்ளே இன்னும் ஸ்பிரிட் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னா, தம்பி உன்னை அப்பா அம்மா நிறைய பிள்ளைங்களை ஏமாற்றுவாங்க பாரு. யோஃபி உன்னை நாங்கள் தவிடு கொடுத்து வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னால் யோஃபிக்கு கோவம் வரும் பாரு. அப்படி வரும். என்னடா சொல்லி ஏமாத்தீங்க? என்ன சொல்லுங்க? அவளை கருவேப்பிலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க உன்னை இன்னும் சொன்னால், அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு அப்பா தாசாப்பா தான், எனக்கு அம்மா எல்சம்மா தான் சொல்லுங்க கிடக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் அவளை ஏமாத்தோம். உன்னை கருவேப்பிலை கொடுத்து தான் நீ வாங்கிட்டு வந்தோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து என்னை வாங்கி கொண்டா. வாங்கினது மட்டுமில்ல, இன்னும் பண்ணிட்டாரு. உங்கள் அப்பா ஏழ்மலை இல்லை, உங்கள் அம்மா மாரியம்மா இல்லை, உங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து. என்ன அந்த ஸ்பிரிட்டை ஊற்றிட்டாரு. ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை? அதுதான் எங்கள் அம்மா கல்லறைக்கு நான் போனதும் இல்லை, எங்கள் அப்பா கல்லறைக்கும் போனதும் கிடையாது. அவங்க எப்போ இறந்தாங்கன்றதே ஞாபகம் இல்லை. யாருன்னா கேட்டால் கூட வெக்கமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்குள்ளே என்ன ஸ்பிரிட் இருக்கு? ஏன்னா அவங்க மறிக்கலை, அவங்க உயிரோடவே இருக்கிறாங்க என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்களுடைய இறந்த நாளெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அவங்க உயிரோடு கூட இருக்கிறாங்க, அவருடைய நினைவேலைகள் என்னோட கூட இருக்கு. மகனே இந்த நல்ல வேலையில் அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எந்த இடம்? 16வது வசனமா? கரெக்டாக தான் படிக்கிறேன்னா நான்? கலாத்தியர் 4:6 கரெக்டாக தான் படிக்கிறேன்ல? படிங்க. இருங்க. தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் ஆகையால் இனி நீ புத்திரனே ஆனால் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம், சரியான தருணத்தை சொந்தமாக்குவது. ஹல்லேலூயா. இந்த அப்பாவை நீங்கள் 10ஓடு 11ஆவா வைக்காதீங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நேற்றுக்கு யூனிகான் பைக்கில் செல்ஃப் ஒர்க் ஆகலை, பேட்ரி கடைக்கு போனேன், பேட்ரி போயிடுச்சு. ஓகே, அது வாரண்ட்டி இருக்குது, ஒரு 3 மாதத்தில் பேட்ரி போயிடுச்சு. ஓகே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் நண்பர் தான் எனக்கு. அவர் கேட்டார், சார் நீங்கள் ஆர்சியா சார்னார். கேள்வி பாரு, சம்மந்தம் இல்லாத கேள்வி எல்லாம். அவங்க எனக்கு இப்போ அவருக்கு பதில் சொல்கிறேன் பாருங்க கொஞ்சம். ஆர்சியா சார்? நான் சிரித்தேன். என்ன நம்ம வாய்க்கால பெண்டிகாஸ்டா சார்? அதுக்கும் சிரித்தேன். சார் சிஎஸ்ஐயா சார்? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் உலகத்தான். யார் தான் சார் நீங்கள்? மனுஷன். அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு உண்மையான கடவுளானால் அவனுக்கு கொள்கை ஏது? இப்படி தான் கேட்டேன். அவனுக்கு கொள்கை ஏது? அவனுக்கு ஜாதி ஏது? மதம் ஏது? அப்புறம் சார் அவரை பார்த்து கேட்டேன், இந்து மதம் சைவமா வைணமான்னு கேட்டேன். என்னது? அவர் பக்கத்தில் இருந்து ஒரு நண்பர் சொன்னார், சார் பெருமாளா அல்லது சிவனா? அவர் தான் சார் கேட்குறாரு. அவர் ஓஹோ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அவர் மிரண்டு போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன கலரிந்தாருன்னா,
முதற் முழு கடவுள் யாருன்னு கேட்டிருப்பேன். அதனால் இந்த உலகத்தில் மெய்யான அவருக்கு ஃபைனலில் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கேள்வி மட்டும் கேட்க மாட்டேன், ஃபைனல் பண்ணிட்டு என்னென்னா, இந்த உலகத்தில் சார் நான்லாம் ஏத்திஸ்ட்டு சார், நாத்திஸ்ட்டு சார், கடவுளே கிடையாத ஒரு குறுக்கணம் மிருகமாக கிடந்த எனக்கு கடவுள் யாருன்னு சொல்லி கொடுத்தார் ஒரே தெய்வம் இயேசு. அவர் ஜாதியை பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை, பிரிவுகளை பார்ப்பதில்லை. நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை சாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது காஸ்பல்? நம்ம பார்த்தா ஃபாதர் மாதிரி தான் தெரியும், மீசை இருக்காது. சில இடங்களில் சிபிஎம் மாதிரி தெரியும், பெந்தகோச மாதிரி இருப்பேன். உங்களை கேள்வி கேட்கணுன்னு தான் இருக்கிறேன். கேள்வி கேட்கணும். நீங்கள் நானே சொல்ல மாட்டேன், நீ என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் அப்படி இருக்கேன். நண்பர்களே, எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு, எனக்கு கிடைத்த இந்த தருணத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் திருச்சபையில் மெம்பராக இருப்பது நல்ல வாய்ப்பு. நீங்கள் கிறிஸ்துவிற்குள் இருப்பது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி சத்தியத்தை கேட்பது நல்ல வாய்ப்பு. சொந்தமாக்கி கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கவி பாட்டு போலான்னு நினைக்கிறேன். மோர் லவ், மோர் பவர். More of you in my life, more love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart, and I will worship you with all of my strength. I will worship you with all of my soul. You are my Lord. You are my God. You are my, You are my Lord. You are my God. more love, more love, more power, more of you in my life. More love, More power, more power. more of you in my life. And I will worship you. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my strength. I will worship you with all of my soul. You are my Lord. You are my God. You are my Lord. You are my God. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்போ ஒரு கிணறு பார்த்துட்டோம், ஒரு கிணறை வெட்டிட்டோம், அந்த கிணறுல தண்ணி மொண்டுட்டோம், அந்த கிணறு பின்னாகி போச்சு, இப்போ தண்ணி வத்திடுச்சு. இப்போ இன்னொரு கிணறு தோண்ட போகிறோம். இதில் தண்ணி ரொம்ப சுரக்க போகுது, அந்த தண்ணி இதில் வந்து நிரம்ப போகுது. ஓகேவா? கவனிச்சுக்கிங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய ஆரோனின் குமாரர்கள் நாதாபும் அபியும். நாதாப் அபியூ. கவனிச்சுக்கிங்க. இந்த 2 பிள்ளைகள் நாதாப் அபியூ, இந்த 2 பிள்ளைகள் தவறு செஞ்சிட்டாங்க. தொடர்ந்து படிக்கலாம். தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். என்ன அக்கினி? ரொம்ப கவனம். இந்த பொங்கல் நேரம், இந்த சாவு துக்க நேரம், இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. தீபாவளியும் கொண்டாடிக்கலாம், பொங்கலையும் கொண்டாடிக்கலாம், இப்படி சில சடங்கும் பார்த்துக்கலாம், நாம் ஆண்டவரையும் ஆராதிக்கலாம் என்பது டோட்டலி ராங். அவங்கெல்லாம் செய்கிறாங்க, அவங்க வேற, சாம்சன் மக்கள் வேற. நாங்கள் இப்படி தான் சொல்லிடுங்க.
ஐயோ அவங்க வேற நம்ம வேற. நீங்கள் பார்க்குற சத்தியம் வேற, அவங்க பார்க்குற சத்தியம் வேலை. நம்ம கரும்பில் அடிக்கட்டை சாப்பிடுங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் எல்லாம் மேலே பார்க்க அழகாக தான் தெரியும். அதில் நாம் எதை மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம்? அடிக்கட்டை சத்தியம். அதில் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. இதில் பெருமை பாராட்டுவதற்கோ மேன்மை பாராட்டுவதற்கோ இதில் எந்த தகுதியும் எனக்கு இல்லை. தேவ கிருபையே. ஹல்லேலூயா. நாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து சத்தியத்தை கேட்பதும் இப்படி பேசுவதற்கும் நமக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த தகுதி ஏற்படுத்துகிறவர் கர்த்தரே. தொடர்ந்து இந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை அழித்தது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். அப்போ ஆரோனுக்கு எத்தனை பசங்க? ஆரோனுக்கு எத்தனை பசங்க? நான் 2 நீங்கள் 2 கை காட்டுறீங்க. 4 பிள்ளைகளில் இப்போ 2 பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. தொடர்ந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்பொழுது 6வது வசனத்துக்கு நான் வேகமாக போயிடுறேன். மோசே ஆரோனையும் எலெயாசாரையும் இத்தமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி. இப்போ மற்ற 2 பிள்ளை இருக்குது. இப்போ 2 பிள்ளைக்கு பேர் என்ன பேர்? செத்து போன பிள்ளைங்களுக்கு பேர் நாதாப்பும் அபியும். ஞாபகம் இருக்கட்டும். ஆரோனுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் செத்து போச்சு. இப்போ 2 பிள்ளைகள் இருக்குது. அதில் 3வது பையன் பேர் எலெயாசார், 4வது பையன் பேர் இத்தாமார். இதோடு இந்த கதைக்கு வந்துடுவோம். இப்போ ஆதியாகமம் பார்த்துட்டோம், லேவர்காமம் வந்துட்டோம். இப்போது லேவர்காமுக்கு ஆஃப்டர் உபாமம் முடிச்சிட்ட பிறகு கவனிச்சுக்கிங்க. இப்போது உபாமத்தில் முடித்த பிறகு அதுக்கப்புறம் யார் வர்றது? யோசுவா வர்றாரு. யோசுவா வந்த பிறகு நியாயாதிபதிகள் வந்த பிறகு என்ன வருதுங்க? ரூத் வராதா? ரூத் வரும். இந்த ரூத்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு. 1 சாமுவேல் 3 அதிகாரம் ட்விஸ்ட்டு. ரூத்தும் ட்விஸ்ட்டு, 1 சாமுவேல் 3 அதிகாரம் ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் ஆகுது? நான் பார்க்கலாமா வேணாவா? அதான் பக்கத்தில் கிணறு தோண்ட போகிறேன்னு சொன்னேன். அதாவது உனக்கு சரியான தருணங்கள் உன்னை தேடி வரும், வந்துட்டு போயிடும். உனக்காக அது என்ன பண்ணாது? காத்திருக்காது. உடனடியாக என்ன பண்ணணும்? அதை பிடிச்சி சொந்தமாக்கி கொள்ளுங்க. என் வீட்டு பக்கம் வந்ததுனால இது எந்த உங்களுக்கு தெரியும். உங்கள் பக்கத்தில் புறம்போக்கு வந்து என்ன பண்ணிக்கிறது? அப்படி அணைச்சிக்கிறது. என் வீட்டு எதிரக்குது, நான் அணைச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி உனக்கு கிடைச்சிருக்குது, என்ன பண்ணிக்க? அணைச்சிக்க. கேட்டால் கொடுத்துரு. அந்த மாதிரி கதை அண்ணனை எழுப்பிவிடுங்க. கர்த்தர் நல்லவன். அதனால் மக்களை, இந்த நல்ல வேலையில் ஒன்றை கவனிச்சிக்க மகனே. இந்த தருணம் இப்போது எப்படி இங்கே 1 சாமுவேலில் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எண்ணப்பட்ட ராமாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகுவின் புத்திரன். இவன் எலியாசாரனுடைய வம்சம். எத்தனாவது பையன் எலியாசார்? 3வது பையன். இப்போ எல்கானா பேர் இங்கே வந்துடுச்சு. 3வது பையனுடைய வம்சம், அதாவது ஆசாரிய வம்சம். ஆனால் இப்பொழுது இந்த எல்கானா சமயத்தில் ஒரு ஆள் அங்கே ஆசாரியனாக இருக்கார், பிரதான ஆசாரியர். அவர் எல்கானா பீரியடில் யார் ஆசாரியனாக இருக்கிறது? ஐயோ பாஸ்டர், எல்கானா தெரியாது. சாமுவேல் சொல்லுங்கள் பாஸ்டர். தெரியும். சரி, சாமுவேல் பீரியடில் யார் ஆசாரியன்? ஏலி. எப்படி உள்ளே வரான்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுதான் ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் என்னென்னா, இவர் இத்தமார் பையன். யார் வரணும் இங்கே? எலெயாசார் பையன் வரணும். இத்தமார் பையன் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு, அதுவும் பிரதான ஆசாரியனாக உட்காந்துருக்காரு. ஒரே குழப்பம், வேதமே குழப்புது. அதுதான் சான்ஸு. ஹல்லேலூயா. அதான் ட்விஸ்ட்டு. ஏலி இத்தமாரனுடைய வம்சம். இத்தமாருக்கு இப்போ வேலையே இல்லை. எலியாசார் தான் வரணும். எலியாசாரனுடைய வம்சம் தான் இங்கே வர வேண்டியது. ஆனால் இப்பொழுது ஏலி இத்தமாரனுடைய வம்சத்தில் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. சரியான தருணம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் அந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியும் எப்படி மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி. சரியா?
உங்களுக்கு புரியுதா? இப்போ கொஞ்சம் கிணறு என்ன பண்ணுறோம், வேகமாக வெட்டிக்கிட்டு உள்ளே போகிறோம். இப்போ சிலருக்கு புரியாது, என்ன பாஸ்டர் வந்தீங்க 4 புள்ள சொன்னீங்க, அது வரைக்கும் புரிஞ்சுது. 2 புள்ள செத்து போச்சு, அதுவும் புரிஞ்சுது. 2 புள்ள சொன்னீங்க எலியேசர் இத்தமார், நீங்கள் டப்புனி எலியேசர் விட்டுட்டு இத்தமாருக்கு போயிட்டீங்க. எல்கானான்றீங்க, சாமுவேல்ன்றீங்க. கிணறு தோன்ற விஷயம் உனக்கு தெரியாது. நாங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தண்ணியை என்ன பண்ணுங்க, மோந்து நீங்கள் விவசாயத்தை யூஸ் பண்ணி குடிச்சிக்கிங்க. ஓகே, இப்போ வாங்க. இப்போது எத்தமாரனுடைய வம்சம் தான் யார்? ஏலி. இந்த ஏலிக்கு கிடைத்த நல்ல ஒரு பாக்கியம். ஆனால் ஏலி அதை மிஸ் பண்ணிக்கிட்டாரு. அன்பு மகளே, அன்பு மகனே, இங்கே பாருங்க, கிருபையாய் கிடைத்த இந்த நல்ல பாக்கியம் யாருடைய புண்ணியத்தினால் கிடைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய புண்ணிய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துடைய முன்குறிப்பினாலே, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே இந்த சீட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. புத்திர சுகாரராகும்படி பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இடத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லவே இல்லை. நமக்கு ஒரு பெயர் அந்நியர்கள், நமக்கு ஒரு பெயர் புறஜாதி, நமக்கு இன்னொரு பெயர் தமிழில் புறவினத்தர்கள். கிருபையாய் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் புத்திரராகும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யார் வரணும்? எலியாசர் ஃபேமிலி வரணும். இத்தமார் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் அந்த இத்தமார். தகுதியே இல்லாத நமக்கு உன்னத ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்கள் என்ற ஸ்தானத்தை கொடுத்து, அதாவது ஒரு அதிசயமாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன சத்தமே இல்லை? பிரைஸ் காட். இது புரிஞ்சா போதும். எனக்கு எல்கானா கதையை வேண்டாம், எலியாசர் இத்தமார் கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். அது அறிஞர்களுடைய விஷயம், அது வேத படிக்கிற வேதம் ஆராய்களுடைய விஷயம். ஆனால் தகுதியே இல்லாத எனக்கு. சரி, இப்போ ஏலிக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், வல்லமை நிறைந்த பெட்டியின் அதிகாரம், ராஜா அதிகாரம், ஆளுகை செய்யும் அதிகாரம், கடவுளுடைய அடுத்த ஸ்தானத்தின் அதிகாரம் அத்தனையும் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் இவர்களை பற்றி நான் ஒரு சப் டைட்டில், ஒரு 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 4 டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் கீழ்கோடிட்டு கொள்ளலாம் உங்களுடைய வேதத்தில். வாசிப்போம். 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இவ்வளவு சீக்கிரம் போயிட்டா எப்படிமா? என்ன மக்கள்? என்ன மக்கள்? என்ன மக்கள் அப்படின்னா என்னப்பா? பேலியாள்னா என்னப்பா? சத்தமே இல்லை. என்ன மக்கள்ண்டா? இத்தமாரனுடைய பையன் ஏலிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மெல்லாம் என்ன சுவிகார புத்திரர்கள், சுவிகார பிள்ளைகள், சுவிகார புத்திரர்கள். ஆனால் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, நல்ல தருணம் கிடைச்சிருக்கு, சரியான தருணம் கிடைச்சிருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுகிறார். அந்த பதிவில் என்ன இருக்கு? என்ன மக்கள்? பேய், பிசாசு பிள்ளைங்க எங்கே உட்காந்துட்டு இருக்குதே? தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கு. மகளே, இங்கே நீ உட்கார்ந்து இருக்கிற. எப்படி? ஆமாய்யா, பிசாசு பிடிச்சதான் கோயிலுக்கு வந்தேன், நோய் பிடிச்சதான் கோயிலுக்கு வந்தேன். இங்கே வந்த பிறகு உன்னுடைய இருதயத்தில் உள்ள ஆவி மாற்றப்பட்டிருக்குமே, ஏன் மாற்றப்படவில்லை? நான் தான் குறை. அவனுக்கு ஒரு டைட்டில் இருக்குங்க. என்ன டைட்டில்? பேலியாளின் பிள்ளை. அந்த பேலியாளின் பிள்ளைக்கு அது கீழே அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, அவர்கள். அவ்வளோதான். ஐயா, எங்கள் பாஸ்டர் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன், எங்கள் சர்ச்சில் அப்படி தான் சொல்லுது. உலகத்தான் கேட்குறான் பாரா, நீங்கள் ஆர்சியா சிஎஸ்ஐயா, உனக்கு என்னடா தெரியும் கொள்கையை பற்றி, மதப்பிரிவுகளை பற்றி, இறைவன் படைத்த படைப்புகள் அதெல்லாம். நீங்கள் ஆர்சி எடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சமூக சேவை எங்குமே இருக்காது. சிஎஸ்ஐ எடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கட்டமைப்பு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு எங்குமே. அதுக்காக தானே வச்சிருக்கிறாரு அதெல்லாம். நம்மளை எடுத்தா அது ரெண்டும் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது. என்ன இருக்கு? அவ்வளோதான். ஆளுக்கால ஒன்று ஒன்று அங்கங்கே வச்சிருக்கிறாரு. அது அவங்களுக்கு அந்த மேட்ரே விளங்காது. எங்கே பாரு, ஒரே ஒரு உள்ளங்கையில் 5 விரல்கள் இருக்கிறது. இறைவனுடைய படைப்பு. இந்த வேலை இந்த வேலை செய்யாது, இந்த வேலை இந்த வேலை செய்யாது. அதை படைச்சு வச்சிருக்கிறார். அவ்வளோதான். நீ இல்லைனா நான் இல்லை, நான் அது வேணாப்பா. இறைவன் தான் படைச்சு வச்சிருக்கிறார் 5ஐயும். ஹல்லேலூயா. யாரையும் நம்ம பகைக்கவே
கூடாது. நம்மக்கிட்ட இல்லாத திறமை இவங்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட இல்லாத திறமை இவங்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட இல்லாத திறமை இவங்கிட்ட இருக்குது. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவர்கள் இல்லை, இவன் இல்லை. அது அவருடைய படைப்பு. நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, குறைய பேசாத. நமக்கு கொடுத்த இந்த நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதை விட்டுட்டு அங்கே குடையிறது இங்கே குடையிறது. சாரி, நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எனக்கு கிடைத்த இந்த தருணங்களை உங்களை சொந்தமாக்கி கொள்ளணும். எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்ககிட்ட வந்துட்டேன். உங்களை எனக்கு சொந்தம். இந்த தருணத்தை உங்களை நான் என்ன வாக்கிக்கணும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரொம்ப ஆழமாக கிணறு தோன்ற மாதிரி தெரியுது. ஹலோ, இவர்கள் கர்த்தரை அறியலை. ஏன் அறியலைன்னா இவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கு? பேய் ஸ்பிரிட் இருக்கு. பேலியாளின் ஸ்பிரிட் இல்லை. என்ன ஸ்பிரிட்டு? பேலியாளின் பேச்சு சரியில்லை, குணம் சரியில்லை. நிறைய இப்போ நம்ம மக்கள் என்ன பேசுகிறாங்க, சாம்சன் பாஸ்டர் கிட்ட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டா இப்படி இருக்கிறன்றான். யார்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பேச மாட்டான். வீட்டில் சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறாங்களா அவங்க சொல்கிறான், அவர் பிரசங்கத்தை கேட்டு நீ இப்படி இருக்கிறியா? வாயில் உங்கள் பேருங்கெல்லாம் வருது, தோத்துறோம். மக்களே, பி கேர்ஃபுல். நம்ம தான் ஆரம்பத்திலே நான் அதை காட்டிட்டு தான் வந்தேன். நாம் சுவிகார புத்திரராகும்படி என்ன ஆவி உள்ள வச்சிருக்காரா? புரியுதா? மேட்ச் பார்த்து தான் எப்போ தேர்ந்தெடுத்தாரா? உனக்கு ஒரு பேர் உலக தோற்றத்திற்கு முன்னே. வானம் பூமியை விட நம்மளாம் பழைய ஆளுங்க. ஹலோ, வானம் பூமியை விட நம்மளாம். அதனால தான் கூத்து ஆடணும். வானம் பூமி நம்ம சொல்கிறத கேட்கும். அப்போ உலகத்தை சொல்லுவோம்னா, நேற்று முளைச்சி கிறிஸ்டின்னு நீ இப்படி ஆடுற. வசனம், நாங்கள் உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வரலாறு நேற்றுக்கு வரலாறு இல்லை, நூற்றாண்டு வரலாறு இல்லை, 1000 வருட வரலாறு இல்லை, இது கோடிக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு. இந்த வரலாறை படிக்கிறதுனால நாம் சின்னவர்கள் அல்ல, நாம் ஆதி மூலர்கள். சத்தமே இல்லை, என்ன மூலர்கள்? தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். ஆகவே அவர்கள் பேலியாளின் மக்களாக இருக்கிறதுனால யாரை அறியவில்லை. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஊழியர்களின் பயிற்சி, கருத்தரங்கு, இங்கெல்லாம் வந்தால் என்னத்தை அறியலாம்? தேவனை அறியலாங்க, தன்னை அறியலாம். அதுக்காக தான் வர சொல்கிறேன். அன்னைக்கு தான் பாஸ்டர் துணி துவைக்க போகிறேன். நீங்கள் எப்போ துணி துவைக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு. நைட் 8 மணிக்கு மேலே துவைக்கிறீங்க. நைட்டில் துணி துவைக்கிற வீடுகளிலெல்லாம் நோயும் பேயும் படுத்துக்கின்னு இருக்கோம். நேரமே இல்லை பாஸ்டர். இருக்குது, நைட்டில் துணி துவைக்காத, நைட்டில் துணி காய வைக்காத. அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் உன்னோடு கூட படுத்துட்ருக்கோம் வீட்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையரில் போட்டு வெளில போட்டுக்கிறது. அதுவும் எல்லாத்தையும் வேறு மூடிக்கிறது, கூட ஏசி வேறு போட்டுக்கிறது. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் மன யோசித்து பாருங்களேன். செய்யாதீங்க அந்த தப்பை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்திட்டார். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதனாலே கொப்புரையிலாவது பானையிலாவது சர்வத்திலானாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். படிக்கலாம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, கோயிலுக்கு வருகிறவர்களுடைய காணிக்கை, கோயிலுக்கு வருகிறவர்களுடைய பெண்கள். 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. அன்பு மக்களே, வாலிபர்களுடைய பாவம் எங்க பெருசா இருந்ததா? கோயில்லைங்க. எத்தமார் பையா, உனக்கு கிடைக்காத பாக்கியண்டா இது, கிடைச்சிருச்சு. மவளே, கிறிஸ்துவ வாழ்க்கை தான் தோன்றிகளுக்கெல்லாம் வர்றது கிடையாது. அப்படியே போகிற போக்கிலே வர்றது கிடையாது. அப்படியே இந்த சிலுவை போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது பாடுபட்டு ரத்தம் சிந்தி கொடுத்த வாழ்க்கை. இது பிச்சை கிடையாதுங்க. இது மகா ஆழமான தேர்ந்தெடுப்பினால் உனக்கும் எனக்கும் கிடைத்த பாக்கியம். உலக தோற்றத்திற்கு முன்னே கடவுள் அவருக்கு ஏற்றாற்போல் நான் இருப்பேன் என்று நம்பி என்னை செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார்.
செலெக்ஷன் மேட்ச் பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கார். தம்பி, அவருக்கு ஏற்றார் போல நீங்க இருப்பீங்க என்று சொல்லி மேட்ச் பண்ணியிருக்கிறார். இதை நீ மிஸ் பண்ணிக்காத மகனே. இந்த வாழ்க்கை இம்மைக்குரிய வாழ்க்கை அல்ல, இது சிற்றின்ப வாழ்க்கை அல்ல, நித்தியத்திற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ இங்கே எப்படி முடியுதுன்னு சொன்னால், ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு இவர்கள் 14வது வசனம் 15 16 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏன்டா கோயிலுக்கு வரோம் என்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டானுங்க அவனுங்க. வெறுப்பாக இருந்ததா. 17வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு பாருங்க. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். வெறுப்பா, எதுக்குடா கோயிலுக்கு போகிறோம், எதுக்குடா காணிக்கை கொடுக்குறோம்? மகளே இங்கே பாருங்க. ஹலோ பரிசுத்தவான்களின் பிள்ளைகளே, நீதிமான்களின் பிள்ளைகளே, விசுவாசி பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் நல்லதாக அறிவை சொல்லி கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. டைட்டில் ஒன்று போட்டு வச்சிருக்கு, பேலியாளின் பிள்ளைகள், அவர்கள் தேவனை அறியலை, அதனால் இவர்கள் கோயிலுக்கு வரங்கிறவர்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கிறாங்க, இடர பண்ணுகிறார்கள். இந்த ஃபைனலி ஒன்று என்ன இருக்கு பாருங்களேன். 24வது வசனம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. காரணம் மக்களுடைய வாழ்க்கைக்கு இடரலாக இருக்கிற ஒரு காரணம். அதனால் இத்தமார் ஃபேமிலி இப்போ என்ன ஆகுது என்று சொன்னால், நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இத்தமார் ஃபேமிலி என்னவாச்சு, என்னவாயிடுச்சு? சத்தமே இல்லையே, தெரியாதா உங்களுக்கு? அவன் மருமவன் என்ன பேர் வச்சா? இக்கபோத்துன்னு பேர் வச்சா. மகிமை இஸ்ரேலை விட்டு எடுபட்டு போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். இன்னைக்கு விழுறதுக்கு காரணம் என்ன? ஏன் விழுதற்கு காரணம்? நம்ம உடனே யாரை சொல்லிடுவோம்? பிசாசே. நாம் உடனே மற்றவர்களை சொல்றதை விட, இன்றைக்கு எனக்கு கிடைச்ச இந்த நல்ல தருணத்தை சொந்தமாக்க மறந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்தமாக்க மறந்துட்டேன். எத்தமாருக்கு கிடைத்த இந்த பாக்கியம், ஏலி ஃபேமிலிக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஆனால் லைஃப் ஃபைனலி நம்ம பார்க்குறோம், எப்படி விழுந்தானா? நல்லா சாவு இல்லைங்க, மல்லாக்கா விழுந்து அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஆகவே இஸ்ரேலை விட்டு மகிமை எடுபட்டு போயிற்று. மனமலை சரியான தருணத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. இங்கே பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம், ரட்சிப்பு, ஆழமான வேத வசனங்கள், திருச்சபை, நல்ல போதகர்கள், நல்ல உடன் ஊழியர்கள், இந்த உறவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே பாருங்களேன், முதல் கிணறு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ 2வது கிணறு எப்படி இருக்கு? இது எப்படி போகுது? உள்ள ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போச்சு. இப்போ உள்ள உனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால், 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும். வாக்குத்தத்தம் இருக்குதுங்க. நித்திய கால வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஹலோ, நித்திய கால வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். கவனிக்கிறீங்களா தம்பி? ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளே, நித்திய காலத்திற்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதை நாம் இன்றைக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கேள்வி. ஆகவே ஓன் பர்ஃபெக்ட்ஸ் மோமெண்ட்ஸ், உன்னுடைய தருணங்களை என்ன பண்ணிக்க? சொந்தமாக்க. அப்படி இல்லை என்று சொன்னால் பின்வாங்குவது நிச்சயம், மகிமை உன்னை விட்டு போவது நிச்சயம், கடைசியில் இந்த குறிப்பும் வரலாற்றில் இருப்பது நிச்சயம். அந்த இடத்துக்கு இடம் கொடுத்துறாத. கர்த்தர் நல்லவர். பரலோகம் கவனிக்கிறது இந்த வார்த்தையை. சொல்லி இருந்தும், அங்க பாருங்களா,
சொல்லியிருந்தும் அது எனக்கு இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. தூரமாயிருப்பதாக. ரொம்ப விரக்தியோடு கூட இறைவனுடைய வார்த்தை, அது விரக்தியின் வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வேண்டாமே மக்களே. பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கனமான ஊழியத்திற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்தார். அதனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்ககிட்டே விட்டுட்டு போயிடுறேன். அதை நீங்களே தியானிச்சிக்கிங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, எழுப்புதலின் ஊழியத்திற்கு எத்தனை பேர் எழுப்புதலின் ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க? எழுப்புதலின் ஊழியன்னா விழுந்து போனவர்களை தூக்கி எடுப்பது. சபைகள் விழுந்து கிடக்கிறது, திருச்சபை விழுந்து கிடக்கிறது, மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள். எழுப்புதலின் ஊழியத்திற்கென்று கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா, இவ்வளவு பேர் இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம். எழுப்புதலின் ஊழியத்திற்கு தேவை புத்திசாலிகள் அல்ல. பா தோத்திரம். அப்படியானா யார் வேணும்? பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னா நியாயாதிபதிகளிலிருந்து சபை எப்படி இருக்கு? இப்போ விழுந்து கிடக்குதுங்க. ஆக சம்மந்தமே இல்லாத எலியாசர் ஃபேமிலியிலிருந்து ஆண்டவர் எடுக்கல. எதிலிருந்து எடுத்திருக்கிறாரு? தகுதியே இல்லாத இத்தமார் ஃபேமிலியிலிருந்து கர்த்தர் எடுத்து இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எழுப்புதலின் ஊழியத்திற்கு அறிவாளிகள் தேவையில்லை, புத்திசாலிகள் தேவையில்லை, பரிசுத்தவான்கள் மட்டுமே போதும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஓஹோ, கர்த்தருடைய சபைக்கே வரக்கூடாது என்பது கட்டளை. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வரவே கூடாது. இதுதான் கட்டளை. யார் வரக்கூடாது? அம்மோனும் மோவாபியும். நம்ம தான் நியாயாதிபதியில் முடிஞ்ச உடனே ஒரு ரூத்து ட்விஸ்ட்னு சொன்னேன். அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. நம்ம அம்மா நகோமி அம்மா எந்த ஊருக்கு போச்சு? நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. மோவாபுக்கு போச்சு. எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்க தெரியுமா? 10 வருஷம் தங்கியிருந்தாங்க. அந்த 10 உடைப்பதற்கு ஒரு 10 தேவைப்படுது. ஸோ புரியுதா உங்களுக்கு? 10 வருஷம் இருந்துட்டு அம்மா பிடிச்சிக்கின்னு வந்தது. யாரை? அவங்க எங்கே பிடிச்சாங்க? அவள் விட மாட்டேன்னுட்டா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, சமாச்சாரம் இங்கே இருக்குடா. இப்போ தானே இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுறான், ஓன் பர்ஃபெக்ட்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லி. எனக்கு கிடைத்த நல்ல தருணங்களை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி பிடிச்சா பாரு. அவங்களுக்கு புரிஞ்சது இல்லையே, ரூத்துக்கு புரிஞ்சு போச்சு. தாயே நீ சாகிற இடம் தான் எனக்கு, தாயே நீ தங்குற இடம் தான் எனக்கு, தாயே உன் சாப்பாடு தான் என் சாப்பாடு, தாயே என்று சொல்லி பிடிச்சா பாரு, சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை. 10ஆம் தலைமுறை மட்டும் வராத ஒரு தீட்டு, 10ஆம் தலைமுறை மட்டும் வரக்கூடாது என்று சொல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. இப்பொழுது நீங்க நேரா ரூத்து புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவ சொல்றா பாருங்களா, நல்ல தருணம், ஒரு விதவி பெண்ணுக்கு கிடைச்சிருக்கிற தருணம். கவனிங்க, அந்த 4வது வசனத்தில் இங்கே பாருங்க, அம்மா டீச் பண்ணுறாங்க, மாமியார். ஹலோ. 4வது வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஏம்மா ரூத்து, நீ போகும்பொழுது என்ன பண்ணிக்க, ஃபஸ்ட்டு ஷவரை திறந்து விடு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, எண்ணெய் பூசு, 3வது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸர். இதெல்லாம் கூடவா சொல்லி கொடுப்பாங்க? அட குளிச்சா என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் பூசுன்னா நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய் பாராஷூட்டெல்லாம் கிடையாது. அது அவங்க பூசுகிற எண்ணெய் வேறு. இப்போ நீங்கள்லாம் கூட கொஞ்சம் முகம் மின்னு வர்றதுக்கு என்னென்ன பூசுறீங்க, அதுதான் அது. நினச்சி கிருமி லோஷன், அதுதான் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓஹோ எண்ணெய் பூசுகிற போல வழி செக்கில் எண்ணெய் தலையை விட்டுரு பாருங்க, அந்த எண்ணெய் இல்லை இது, அது வேறு. புரியுதா உங்களுக்கு? வெளியே வரும்போது நம்ம எப்படி வரோம், அப்படி மின்னு வரோம்ல, அதான் எண்ணெய் பூசி ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாட்டிட்டு நீ போய் எங்கே படு, அவருடைய போர்வையை
அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அங்க படுத்துக்க. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று, அங்க படுத்துறவங்களுக்கு தான் இங்க பாருங்க அந்த சத்தம் கேட்கும். யாருடைய மணவாளனுடைய சத்தம் கேட்கும். வேதவசனத்தின் மகத்துவம் புரியும். ஊழியத்தின் அழைப்பு தெரியும். நீ மோபு பெண்ணா பரவாயில்லை, நீ என் போர்வையை களைச்சிட்டில்ல, என் காலடியில் வந்துட்டில்ல, உனக்கு என் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் சொல்லுவான். இப்போ இந்த அம்மா சொல்லுது, அடுத்தது ரூத் அம்மா என்ன சொல்லுது 5வது வசனத்தில், சரி அத்தை நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறேன். எத்தனை விசுவாசி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் என்னன்னா, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் வார்த்தை சொல்லும். அதனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படி ட்விஸ்ட்டு என்ன, ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்ன சொன்னால், இந்த ரூத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தெரியுமா? நல்ல தருணம் கிடைச்சது. நகோமி நல்ல தருணம். ரூத்துன்னா என்ன பொருள் தெரியுமா? ஃப்ரெண்டு, நட்பு. நகோமின்னா இனிமை. இந்த நட்பும் இனிமையை சேர்ந்தா என்ன வரும்? ஈக்குவல். ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்ஜாய்மெண்ட்டும் சேரும் போது எப்படி இருக்கும் அந்த இடம்? ஈக்குவல், ஜாலி, மிகுந்த சந்தோஷம். அதுதான், அது வேணும். அவர் இனிமையானவர். அந்த இனிமை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. இது ரெண்டும் சேர்ந்தால் இன்னும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம். என்ன நடந்தது தெரியுமா? அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு இந்த ஆலயத்துக்கே வரக்கூடாது, இவர்கள் உள்ளவே நுழையக்கூடாது என்று சொல்ல தடை பண்ணப்பட்ட இந்த பெண்ணுக்கு கிடைத்த பாக்கியம். இயேசுவுக்கு பாட்டியாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. யோசித்தீங்களா? நீங்கள் மத்திய 1 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். எந்த பெண்ணும் கதையே வராது, ரூத்து கதை வருது அங்கே. குச்சி ட்விஸ்ட்டு. நீங்கள் அப்படியே நீங்கள் போனீங்க, யோசுவா போனீங்கன்னா 1 அதிகாரத்தில் அந்த பெண்ணு வேசின்னு சொல்லு ராகாப்பு, இவங்கெல்லாம் அங்கே வராங்க. ட்விஸ்ட்டு, தருணம் கிடைச்சிருக்கியா? ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. மௌல இங்கே பாருங்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவர் குற்றமற்றவர், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். தனக்கு மேட்சை யார் பண்ணுறார் பாரு, யாரை வச்சு தான் பண்ணிக்கிறார் பாருங்களேன். குற்றம் உள்ளவர்களையும். சாலமோனுடைய அம்மா நல்லவள? பெத்சேபா உரியாவின் மனைவியினிடத்தில் அஸ்து பாரு, அங்கிருந்தெல்லாம் என் தலைவன் வருகிறார். அதனால தான் சொல்லுவேன், யாரையும் குற்றமாக பேசாத. ஏன்னா நான் நல்லவில்லை. என்னை குற்றமற்றவனாய் மாற்றுவதற்கு குற்றமற்றவர் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய ஆவி, குமாரனுடைய ஆவி எனக்கு கொடுத்தபடியினால் நான் யாருக்கும் அடிமை இல்லை. ஆகவே தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் போய் தியானிங்க. கிருபை. ஹல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்களேன். இப்போ ரூத்துக்குள்ளே, இந்த ராகாப்புக்குள்ளே, இந்த அந்நியர்கள், இந்த 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 அம்மோனியர்கள், இவர்களுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய சித்தம் விளங்கும்படி தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டார். சரி, ஓகே. ஆகவே என்னுடைய செய்தியை நான் முடிக்கும் தருணம் வந்துடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த தருணம் எனக்குரிய தருணம், இதை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்? இதை அற்ப சொற்பமாக வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். விசுவாசியிலிருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், போகணும். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு இந்த ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் இருக்குதுல்ல? என்ன சத்தமே இல்லை? ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கு பாருங்களா. அங்கே நீங்கள் பார்த்தீங்க என்ன சொன்னால் 18வது வசனத்திலிருந்து ஒரு 10 பேர் வருதுங்களா? பேரேசனுடைய சந்ததியின் வரலாறு. பேரோஸ் எஸ்ரோனை பெற்றான் இன்னும் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு 10 பேர் வரும். அந்த 10 பேருக்கு அர்த்தத்தை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வருகிற நாட்களில் நான் பார்க்குறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ற இந்த பெயரும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். ஆகவே எனக்கு கொடுத்து இந்த சரியான தருணத்தை சொந்தமாக்குவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்குவோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். மகனே சாமுவேலுக்கு முன்னாடி கிடைத்த பாக்கியம் எத்தமாக இருக்குது. எலையாசாரனுடைய வம்சம் யார்? சாமுவேல். சாமுவேலை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அங்கே அப்படி தான் வரும். ஆனால் இத்தமாருக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன ஆகிப்போச்சு? மிஸ் ஆகிப்போச்சு.
இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? சரியான தருணத்தை என்ன பண்ணிக்கணும்? சொந்தமாக்கிக்கணும். ஆன்லைனில் இருக்கிற குடும்பத்தில் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற மகளே, உங்களுக்கு கிடைத்த இந்த சரியான தருணத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இதை மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மோவாபுல எவ்வளோ பெண்கள் இருந்திருக்கலாம்ல, ரூத்துக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். ஆகவே எனக்கு கொடுத்த இந்த சரியான தருணத்தை சொந்தமாக்குவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்குவோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.